நம்முடைய தேவன் பெரியவர். எவ்வளோ மக்கள் நம்புறீங்க? நம்புறவெல்லாம் கை தூக்கி ஒரு அலையிலையோ சொல்லுவோமா? பெரியவர் பெரியவராக தான் இருக்கிறார். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ ஆண்டவரை நம்புறீங்களோ அவ்வளவும் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். இயேசுவோடு நீங்கள் நெருங்கினீங்கன்னா அவர் உங்களோடு நெருங்கி வருவார். நீங்கள் ஒரு படி எடுத்தீங்கன்னா அவர் 3 படி உங்களோடு கூட எடுத்து வர விரும்புகிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறதை காட்டிலும் அவர் அதிகமாக உங்களை நேசிக்கிறார். யார் நம்புறீங்க? Your love is very small before God. உங்கள் அன்பு வெறும் சின்னது தான். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என்னால் உங்களை அவ்வளோவா நேசிக்க முடியல, ஆனால் உங்களை நீர் அவ்வளோவா என்னை நேசிக்கிறீர். உண்மை தானே? நான் சொல்கிறது உண்மை தானே? உண்மைன்னு சொல்கிறோம், கை தூக்கிற அல்லையா சொல்லுங்கள். அவருடைய அன்பினால் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அவர் கிருபையினால் தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய முயற்சியோ நம்முடைய அறிவோ நம்முடைய நீதியோ நம்மளை இங்கே கொண்டு வரவில்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய அன்பினால் கிருபையினால் யாரோ உங்களுக்காக ஜெபம் பண்ணி யாரோ உங்களை நேசித்து உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணதை தேவன் கேட்டு உங்களை கிருபையினால் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி பரலோக ராஜ்யத்திலே உங்களை அமர வச்சிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழகான வீடுகளை தேவன் பரலோகத்தில் கட்டி கொண்டு இருக்கிறார். முடிஞ்சிருந்தால் போயிருப்பீங்க, ஆனால் முடியல. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வீடுகள் கட்டப்பட்டு இருக்கு. சரி, தேவ வார்த்தைக்கு செல்வோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணும். ஆலோசனை நம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நிறைய மக்கள் ஆலோசனை செய்ய மாட்டாங்க. யார்கிட்ட ஆலோசனை செய்வாங்கன்னா, தேவனை அறியாதவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்பான். பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆலோசனை ரொம்ப முக்கியம். யாருக்கு புரியுது? அவங்களுக்கு ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியம். ஏன் ஆலோசனை செய்ய வேண்டும்? ஏன்னா வேதம் சொல்லி எண்ணங்கள் ஸ்திரப்படும். நமக்குள்ளே நிறைய எண்ணங்கள் உண்டு. நல்ல எண்ணங்கள் உண்டு, கெட்ட எண்ணங்கள் உண்டு. உன்னை அழிக்கிற எண்ணங்களே உனக்குள்ளே வரும், உன்னை உயர்த்துகிற எண்ணங்கள் வரும். அதை எப்படி நீ கன்வெர்ட் பண்ணுவ, அப்படி எப்படி நீ சிஸ்டம் பண்ணி உன் வாழ்க்கையில் எதை நீ கொண்டு போவ, அது ரொம்ப முக்கியம். வாலிப நாட்களிலே ஜனங்கள் நிறைய வித்தியாசமான எண்ணங்களை வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்படி பண்ணிடுவோம், நாங்கள் இப்படி பண்ணிடுவோம், நாங்கள் அங்கேருந்து மேலே குதிப்போம், கீழே இறங்குவோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் செய்ய மாட்டாங்க. 30 வயசு 35 வயசுக்கு வந்த பிறகு தான் தெரியும் நம்ம ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு, நம்ம நாட்கள்லாம் இழந்து போனோம், நல்லா உபயோகப்படுத்திக்கவில்லை அப்படின்னு நினைப்போம். அதனால தான் எங்கள் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லு, ஆலோசனையினாலே எண்ணங்களை ஸ்திரப்படுத்துங்க. எந்த பிள்ளை தன் தகப்பன் தாய்க்கு ஒழுங்காக கீழ்ப்படியுதோ அந்த பிள்ளை கட்டாயம் மேலே வந்துடும். யாருக்கு புரியுது? எந்த பிள்ளை தனக்கு எல்லாமே தெரியும் நினச்சிட்டுன்னா, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது 10th எக்ஸாம் முடித்தோடனே அப்படியே நான் நினச்சிட்டேன், நான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. 10th முடிச்சிட்டோம்ல, 10th முடிச்ச நமக்கு ஏதாவது தெரியுமா? 35 வயசு வரைக்கும் ரியலாக மெச்சூரே ஆகிறது கிடையாது யாருமே. எவ்வளோ வருஷம்? 35 இயர்ஸ். 35 வயசுக்கு அப்புறம் உனக்கு எண்ணங்கள்லாம் மாறும். 40 கூட வச்சுக்கலாம். அது வரைக்கும் சைல்டிஷ் எண்ணங்கள் தான். நீங்கள் எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி, 35 வயசுக்கும் 40 வயசுக்கும் 60, எனக்கு இப்போ 60 வயசு, அது 40 வயசுக்கும் 60 வயசுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது புரியுதா? அதனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லும்போது எண்ணங்கள் ரொம்ப உனக்கு, நீங்கள் எண்ணங்கள் எண்ணாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் எண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் சும்மா இருக்க முடியுமா? ஒரு இடத்துல போய் கார்னரில் போய் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடில் ஒரு எண்ணம் வரும், அந்த சைடில் ஒரு எண்ணம் வரும், அப்படி வரும் இப்படி வரும், நாங்கள் அப்படி போயிடுவோம் இப்படி போயிடுவோம், அப்படியே பறந்துடுவோம், அப்படியே குதிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை என்ன செஞ்சிடுவோம்? கெடுத்துடுவோம். அதுக்கு தான் வேதம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி தருது. வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இது 1லேருந்து 3 வசனம் வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடவாமலும்
பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் ஆ ம் ஆ யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? நீங்கள பாக்கியவானுங்க இருக்கீங்களா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா அந்த தியானம் தான் உங்களை சிஸ்டம் பண்ணும் உங்கள் வாழ்க்கையில். வாலிப நாட்கள் நிறைய மக்கள் தெரியும். சில விசுவாசிகள் லவ் பண்ணுவாங்க, சில பொண்ணுங்கள் லவ் பண்ணுங்க. இருக்க வரலையே ஒஸ்டான பையனை லவ் பண்ணுங்க. எங்களுக்கு தெரிஞ்சால் நான் கூப்பிட்டு சொல்வேன், நீ ராங்கான பையனை லவ் பண்ணுற, இவனை லவ் பண்ணினா உன் வாழ்க்கையை அழிஞ்சிடும். இல்லை அங்கிள், அவர் ரொம்ப நல்லவர். எப்போ தெரியும் நல்லவர்னு? கல்யாணம் ஆகிட்டு 2 மாதத்தில் தெரிஞ்சிடும் அவர் யாருன்னு. நான் சொன்ன சகோதரிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் கூப்பிட்டு வான் பண்ணேன், எப்படி அவங்ககிட்ட பிரிஞ்சு போவது கூட சொல்லி கொடுத்தேன். அப்போ கூட அவங்களுக்கு என்ன அறிவு இல்லை. சில ஞானமுள்ள மக்கள் இருக்காங்க, சொன்னால் கேட்டுப்பாங்க. யாருக்கு புரியுது? சொல்றதை கேட்கிறவன் தான் ஞானவான். வேதம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொள்கிறவர்கள் ஞானவான்கள். பெரியவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்குறான் பாருங்க சின்ன வயசுல, அவன்லாம் ஞானவான். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்றவெல்லாம் கடைசியில் அழுவான். நிறைய மக்களுக்கு அது தெரியாது. இப்போ நான்லாம் 14 வயது 18 வயசில் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். 14 வயதுலேருந்தே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். 14 இயர்ஸ் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு தெரியும் நிறைய காரியங்கள். ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத நான் தடையே செய்ய மாட்டேன். யாருக்கு புரியுது? எங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா கட்டாயம் 100% கேட்பேன். கொஞ்சம் இது பண்ணுவேன், எகிருவேன், ஆனால் கீழ்ப்படிஞ்சிடுவேன். சில மக்கள் அப்பா அம்மாவை மதிக்கிறதே கிடையாது, காலில் வச்சு தேய்க்கிறது அம்மாவையும் அப்பாவையும். சில மக்கள் அம்மாவை அடிக்கிறான், கேட்டால் கிறிஸ்தவன்றான். எவன் அம்மாவை அடித்தானோ அவெல்லாம் லைஃப் ரொம்ப கஷ்டம். நான் பார்த்துருக்குறேன், அதனால தான் சொல்கிறேன். சரி, ஒரு பையன் அவங்க அம்மாவை வச்சு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகுது, 45 வயசு ஆச்சு. அம்மாவை அடிக்கிறான், கேட்டால் கிறிஸ்தவன். அப்பாவை கண்டுக்க மாட்டேங்கிறான், கேட்டால் கிறிஸ்தவன். எனக்கு ஒரு போதகர் தெரியும் பெங்களூரில். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஹார்ட் ப்ராப்ளம் தெரிஞ்ச 2 மாஸ்டர்ஸே இறந்து போனாங்க. அவரை நான் சந்திக்கும், அவர் பேர் பிரதீப், ஃபாதர்னு கூப்பிடுவான். ஃபாதர் பிரதீப். நான் சரி அவர் ரோமன் கேத்தலிக் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். இல்லை, அவர் பென்டிகாஸ்டல் மேன். நான் அவர் மேலே ஏறி வர முடியாது ஹார்ட் ப்ராப்ளத்தில். ஆனால் நான் போனோடனே 3rd ஃப்ளோருக்கு ஏறி வருவார், என்னை பார்க்கறதுக்கே வருவார். நான் போனால் ஒரு கார் எனக்கு கொடுத்துருவார். He liked me so much. பட் நான் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், உனக்கு இருக்கிற வியாதி ஒரே ஒரு காரணம், உங்கள் அம்மா அப்பாவை நீ கண்டுக்கலை. பக்கத்தில் தான் இருக்காங்க அம்மா அப்பா. போய் அம்மா அப்பா கூட நல்ல உறவாடு. இதை பாசத்தை சொல்லியிருக்கிறேன். பட் அவர் கேட்கவே இல்லை. போதகர், சில போதகர் இருக்கு, இன்னொரு போதகர் இருக்கு, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அவர்கிட்ட சொன்ன, இது செய்யாதீங்க, இது ஆண்டவர் பிடிக்காத காரியம், இது செய்யாதீங்க. சரி, அவருக்கு தான் தெரில, நம்ம சொல்கிறோமே, அதை கேட்கலாம்ல. கேட்கல. அப்படியே அந்த சர்ச் பெரிய சபையாக இருந்தது, அப்படியே சின்னதாக மாறிச்சு. ஆலோசனை ரொம்ப முக்கியங்க. நீங்கள் யார்கிட்ட ஆலோசனை பண்ணுறீங்க? துன்மார்க்கருடையா இல்லை தெய்வ பிள்ளைகளுடையா? சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, சபையில் ஒரு போதகர் இருப்பார், போதகர் மனைவி இருப்பாங்க, அவர் மூலமாக ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் கல்யாணத்தை அவங்க கொள்ளவே மாட்டாங்க, எல்லாம் கார்டெலாம் வச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. ஐயோ இந்த பொண்ணையாம்மா நீ கல்யாணம் பண்ணுற, ஐயோ இந்த பொண்ணையாம்மா நீ பையனாம்மா கல்யாணம் பண்ணுறேன்னு பாஸ்டர் மனசில் இருக்கும். ஆனால் சொல்ல முடியாது, என்னங்க வந்துட்டீங்க, கார்டு கொண்டு வந்துட்டீங்க. ஆலோசனை வேணும். உங்களுக்கு ஒரு ஆலோசனைக்காக ஆண்டவர் இருக்கார், ஆவியானவர் இருக்கார். அதை தாண்டி உங்களுக்கு யார் இருக்கா? போதகர் மணி இருக்காங்களா இல்லையா? யாரா சொல்கிறீங்க? இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கணும்.
அதுக்கு தான் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆலோசனையினாலே எண்ணங்களை ஸ்திரப்படுத்துங்க, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. யார் யாருக்கு யுத்தம் இருக்கு உங்கள் வாழ்க்கையில்? இருக்கா இல்லையா? எல்லா மனிதன் பிறந்த எல்லா மனுஷனுக்கு யுத்தம் இல்லாமல் உயர்வுகள் கிடையாது. அந்த யுத்தம் பண்ணுறதுக்கு நல் யோசனை பண்ண வேண்டும். அந்த நல் யோசனை எங்கே கிடைக்கும்? வேதத்தில் கிடைக்கும். ஆவியார் நமக்கு சொல்லி தருவார். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் ஹூ லிவ்ட் வித் காட், ஹூ இஸ் லிவிங் வித் காட், தேவனோடு வாழ்கிற மக்களோடு என்ன செய்யலாம்? அவங்களுடைய ஆலோசனை. எனக்கு நிறைய போதகர்கள் ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்பாங்க. நிறைய போதகர் ஏதாவது செய்யணுன்னா, இது செய்யலாமாயா, அது செய்யலாமாயா, இந்த லேண்ட் வாங்கலான் இருக்கேயா, என்ன சொல்கிறீங்க, இது முடியுமா, இது செய்ய முடியுமா, ஜோமனி சொல்லுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பதில் வாங்கி நான் திருப்பி தருவேன். யோசனை, ஆலோசனை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். அது யோசனை, ஆலோசனை ரொம்ப நம் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது. வாசிக்கலாம். சங்கீதம் 62:10 வாசிப்போம். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. நீ ஆலோசனை பண்ணி நல்ல ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் போது, நல்லா உயரும்போது, திருப்பியும் ஆலோசனைக்கு தான் வரணும். எங்கே போகக்கூடாது? அந்த ஐஸ்வர்யத்து மேல் நம்ம கண்கள் போகக்கூடாது. நீங்கள் ஆலோசனை உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கும்போது, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது, இல்லாவிட்டால் தெய்வ வார்த்தை உனக்கு ஆலோசனை கொடுக்கும்போது, இல்லாவிட்டால் போதகர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என்ன செய்வீங்க? ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் யார்கிட்டேருந்து வருது? தேவன்கிட்டேருந்து வருது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தாவின் மூலமாய் நமக்கு வைத்திருக்கிறார். அதான் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 3:14 வாசிங்கன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசுவின் வழியாய், பரிசுத்தாவின் மூலமாய் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று பவுல் அழகா நேர்த்தியாய் எழுதியிருக்கிறார். வாசிப்போம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியார் நமக்கு வரும்படியாகவும், ஆவியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தினாலே இந்த ஆசீர்வாதம் நமக்கு இப்படி ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. தேவன் உன்னை ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாரா விரும்புறீங்க ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்படணும்? நான் ஆபிரகாம் எப்படி இருந்தான்? சீமானா இருந்தான். ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில் 75 வயதில் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது சாதாரணவனாக இருந்தான். ஒரு 80, 85, 90 வயசு வர வரைக்கும், 90 வயசுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் சீமானா மாறிட்டான். ஆனால் 115 வயதில் அவன் வாழ்க்கையில் செல்வ சீமானா மாறிட்டான். தட்ஸ் இன்க்ரீஸ் இன் ஆபிரகாம்ஸ் லைஃப். ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை அவன் கண்டான். ஒன்றுமில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்தவனுக்கு ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் பெருசாக பழகின. லோத்து அவர் கூட வந்த ஆபிரகாமுக்கு லோத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். யார் சபையோடு ரொம்ப சேர்றாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். புரியுதா? யாருக்கு புரியுது? நீங்கள் நல்லா பார்க்கலாம். சபையோடு ரொம்ப சேர்ந்து இருக்கிறாங்க பாருங்கள், பாஸ்டர் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், பாஸ்டரோட ஆசீர்வாதம் அவர் டச் பண்ணும். யாரை தெரியுமா? இது வரைக்கும் என் கூட வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு போதகர் ஆயிட்டாங்க. என் கூட சும்மா வருவாங்க, மீட்டிங்ஸ்க்கெலாம் சும்மா வருவாங்க. என் கூட வந்த இது வரைக்கும் எல்லாருமே போதகர் ஆயிட்டாங்க. இப்போ சில பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் போதகர் ஆகிடுவாங்க. அது எப்படி போயிடுது? உங்கள் கூட வந்தவங்களாம் போதகர் ஆகிட்டாங்க. எனக்கே தெரியல. சாட்சி சொல்லுவாங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா they will have a church. அவங்க சபை வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் அது மாதிரி சபையோடு நாம் சேரும்போது இந்த சபையில் ஆசீர்வாதங்கள், இந்த சபைக்கு வர ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? பிள்ளைங்க மேலே வந்துடுது.
நமக்கு தெரியாது, இதெல்லாம் புரியாது. ஆனால் சபையை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? சபையோடு சேருகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், சபையை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு என்ன ஆகும்? இருக்கிற ஆசீர்வாதம் பிடுங்கிடும். அப்படிதான் யோசிக்கணும். ஆண்டவர் உன்னை நல்ல யோசனை பண்ணும்போது, நல்ல ஆலோசனை வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். எண்ணங்கள் நல்லா புரிஞ்சுக்கோ. எல்லா எண்ணங்களும் சேம் தான். நல்ல எண்ணங்கள் இருக்கும், உயர்த்துகிற எண்ணங்கள் வரும், உன்னை அழிக்கிற எண்ணங்கள் உனக்குள்ளே தான் இருக்கும். ஒரு மனுஷன் செத்து போகிறான்னு வச்சுக்கோங்க, அவன் மேலே புழு வருதுன்றாங்க. புழு எங்கேருந்து வருது? மூளையில் இருக்கு. உங்கள் புழு உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் மூளையில் ஒரு புழு இருக்கு. அந்த புழு தான் இன்க்ரீஸ் ஆகி உன் பாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? மண்ணிலேருந்து மண்ணுக்கு மண்ணாக போகிறீங்க. ஆனால் புழு எங்கேருந்து வருதுன்னா உங்ககிட்டேருந்து வருது. அதுபோல் எண்ணங்கள், உனக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் இருக்கே, நல்ல எண்ணங்களும் இருக்குது, கெட்ட எண்ணங்களும் இருக்குது, உன்னை அழிக்கிற எண்ணங்களும் இருக்குது, உன்னை உயர்த்துகிற எண்ணங்களும் இருக்குது. இதை எப்படி நீ பிடிப்ப? இதை எப்படி நீ டைவர்ட் பண்ணுவ? இதை எப்படி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ? இது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க அழகாக டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது ராங்கான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகிட்ட கேட்கணும். அவங்க அழகாக சொல்லி தருவாங்க, ரொம்ப அழகாக நேர்த்தியா அது சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதெல்லாம் கேட்க மாட்டோம். நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. பைபிள் கீழேருந்து மேலே வரைக்கும் தெரியும், மேலேருந்து கீழே வரைக்கும் தெரியும். நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோமே. 20 வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவோம். 22 வயசில் உலகே நம்ம கையில் நினைப்போம். ஒன்றும் இல்லை. தேவனோடு இருக்க பழகிக்கணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம எண்ணங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடாது, ஆலோசனையில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:14 வாசிப்போம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆலோசனை மக்கள் இருந்தாங்கன்னா உனக்கு என்ன வந்துடும்? சுகம் உண்டு. துக்கம் என்பது காட்ஸ் பிளெஸிங். ஸோ உனக்கு ஆலோசனை வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஆலோசகர். is a counselor. Holy Spirit is a comforter, is a counselor. அழகாக சொல்லி தருவார். நான்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இதை எப்படி ஆண்டவர் சால்வ் பண்ணுறது? ரொம்ப அழகாக சால்வ் பண்ணி கொடுப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சால்வ் பண்ணி கொடுப்பார். ஆச்சரியமாக இருக்கும். இப்படி போ, இது செய்யணும். ரொம்ப அழகாக சொல்லி தருவார். அப்படி உங்களால் அந்த கனெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் போதகர்கிட்ட வரலாம். இல்லாவிட்டால் தெரிந்த அனுபவப்பட்ட தெய்வ பிள்ளைகிட்ட போய் கேட்கலாம். சில பொய் பேசுகிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் போயிடாதீங்க. தீக்கு தரிசனம் வரைக்கிறேன்னு போய் தீக்கு தரிசனம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஆலோசனை கட்டாயம் நமக்கு வேண்டும். நம்ம எண்ணங்களை ஸ்திரப்படுத்தும்படியா, நம்ம எண்ணங்களை எதை எடுக்கணும், which to take. நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், மாம்சீக எண்ணங்கள், மற்றவங்க அழிக்கிடுவ எண்ணங்கள், வெறுப்புகள், கசப்புகள் எல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம மைண்ட்லேருந்து தான் வருது. நம்ம சொல்லுவோம், ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு. எல்லாம் மாறிச்சுங்க ஏன் சொல்லுவாங்க. அது அப்புறம் உடைச்சிக்கும், டம்முன்னு உடையும். நல்லா தெரியும். அப்போ நம்ம கேட்குறத நம்ம கிளியராக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீதிமொழி 15:22 வாசிப்போம். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சிந்தியாமல் போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அநேக ஆலோசனைக்காரர்கள், ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ் கிரைஸ்ட், உங்கள் போதகர் எல்லாம் நிறைய ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் கேட்டோன்னா அவங்க சொல்லி தருவாங்க. ஏன்னா அந்த வழியில் அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஆலோசனை, வேதமே ஒரு நல்ல ஆலோசனை புத்தகம் தான். இட் கிவ்ஸ் யூ குட்
குட் டைரக்ஷன். வேதம் ரொம்ப அழகாக உங்களுக்கு கற்றுத்தருது. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கணும். முள்ளங்கால் படித்து கெத்செமனே தோட்டத்தில் அழுகிறார் ஆண்டவர். நல்லா தெரியும் ஆண்டவரால் இந்த சிலுவையை சுமக்க முடியாதுன்னு இருக்கு, அவர் நல்லாவே தெரியும். ஏன்னா ஈஸ் அ மேன். அதனால் ஒரு தேவதூதன் நெருங்கி வந்து அவரை பலப்படுத்துகிறான். யாரை? இயேசுவை. அந்த பலத்தினால்தான் சிலுவையை சுமக்கிறார். அந்த ஆலோசனை அவர் கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவே தன் பிதா கிட்ட ஆலோசனை கேட்கிறார். இந்த சிலுவை எப்படி ஆண்டவரை சுமப்பது? இவ்வளோ பெரிய சிலுவையை நான் சுமக்க முடியுமா? எனக்கு பலன் வேண்டாமா? இதுதான் டைமா? எப்படி சொல்கிறீங்க? இல்லை 2 நாள் வரணுமா? யோவான் சார் கூட இயேசுக்கிட்ட ஆள் அனுப்பி கேட்குறான், என் வேலை முடிஞ்சிச்சா, இல்லை இன்னும் கண்டினியூ பண்ணணுமா? பாருங்கள், எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க, எவ்வளோ பெரிய பரிசுத்தாவி பெற்ற ஜனங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க? அவங்கள காட்டில் நம்ம பெரியவங்களா? நம்ம ஆலோசனை கேட்கணும். we have to get counsels from God's children. தேவனுக்கிட்ட இருந்து, பரிசுத்தாவியானவர்கிட்ட இருந்து, வேதத்திலிருந்து. ஆண்டவரே இதை செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, எங்கள் வார்த்தை மூலமாக பேசுங்க, எங்கள் சொப்பனத்தின் மூலமாக பேசுங்க, எங்கள் தரிசனத்தின் மூலமாக பேசுங்கன்னு நம்ம கேட்டோன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? ரொம்ப அழகாக நம்மோடு பேசுவார், நம்மோடு நல்லா நடப்பார். ஆண்டவரை தான் எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட. யார் யார் ஆலோசனை கேட்க போகிறீங்க? எங்கெங்கே பிரதர் டைம் இருக்குது, ஏந்திரிக்கிறதோடு முடிஞ்சதுயா. வீட்டில் சமைய ஆரம்பித்தோன்னா வீட்டுக்கு போய் முடிக்கிறதுக்குள்ள 10 மணி ஆயிடுது. நாங்கள் எங்கே போய் ஆலோசனை கேட்குறது? உங்கள் வாழ்க்கையை உயரணுன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் உயர்ந்து உன் பிள்ளைகளுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் ஆலோசனை கேட்கணும். யார்கிட்ட? தேவ வார்த்தையிலிருந்து, பரிசுத்தாவின் மூலமாய், இயேசுக்கிட்ட, இல்லாட்டினா உங்கள் போதகர்கள்கிட்ட. என்னுடைய சர்ச்சில் நான் போகிற சபைகளில் எல்லாம் என்கிட்ட வந்து ஆலோசனை. ஒரு சர்ச் ஒரு மூவ், ஒரு சின்ன மூவ், ஒரு ஃபேன் வாங்கினா கூட என்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. செய்யலாமா, செய்யக்கூடாதா? என் சபை மட்டும் நிறைய சபைகள் எனக்கு ஆலோசனை கேட்பாங்க. பிரதர் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, எப்படி நடத்துறது? இந்த வாட்டி நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன் மண்டே, வெனஸ்டே. அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் என்னை விடவே இல்லை. முடிச்சுட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஐயா, ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நீங்களே வந்துடுறீங்களா? நான் சொன்னேன், எப்படி பிரதர் ஒவ்வொரு பாஸ்டர் மீட்டிங் நான் வர முடியும்? ஐயா, இது மாதிரி செய்திகள் தான் எங்கள் வாழ்க்கையில் உயர்த்துது, ப்ளீஸ் எங்களுக்கு வரீங்களா? போன வாட்டி ஒருத்தர் வந்தார், எங்களை கோவப்படுத்தி அனுப்பிச்சிட்டார். இப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆவியான பேசுகிறார், இல்லைன்னு சொல்ல. ஏன் வராங்க பாஸ்டர்ஸ்லாம்? அவங்க நிறைய சபை, ஒரு ஆள் 5 சபை வச்சுருக்காரு, இன்னொரு ஆள் 3 சபை வச்சுருக்காரு. ஏன் வராங்க? ஜஸ்ட் டு லிசன் கவுன்சில்ஸ் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் மூலமாக வருகிற ஆலோசனைகள் அவங்க வாழ்க்கையில் உயர்வுகளை தரும்படியா. எப்படி செய்கிறது, எப்படி மூவ் பண்ணுறது, பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது. ஆலோசனை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். உங்கள் தகப்பன் தாய்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். பெரியவங்க they have good experience with God, with world. சில மக்கள் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு 40 வயசில் போய் அழுதுகிட்டு இருப்பான். அப்பயும் கொடுத்த ஆலோசனை கேட்க மாட்டான். ஆலோசனை இல்லாத வில்லேஜா ஊரோ கெட்டுப்போம். அது ரொம்ப முக்கியமான ஒரு கண். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:26. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் சீஷரில் சொல்றார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். போதும், நினைப்பூட்டுவார். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு சொன்ன தெய்வ வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் நினைவூட்டுவார். நான் ஆல்ரெடி கோயம்புத்தூர் போயிருந்தேன். எங்கள் அண்ணி அங்கே இருந்தாங்க, எங்கள் அண்ணன் ஒய்ஃப். அவங்க சொன்னாங்க, வா நம்ம ஒரு சகோதரிக்கிட்ட போகலாம், எங்கள் டீச்சர், அவங்க நல்ல தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, நம்ம போகலாம், ஜெபத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னாரு. சரி, நான் போனேன்.
அவங்க என்னை விஷ் பண்ணி கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி நல்லா சூப்பர் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஒரு 1/2 hour சொல்லிட்டு முடித்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்ன நீங்கள் சொன்ன தீர்க்கதரிசனம் பாயிண்ட் பிளாங்க் க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பட் இட்ஸ் வெரி ஓல்ட் டு மீ. நான் சொன்னேன், இந்த தீர்க்கதரிசனம் பழசு எனக்கு. இப்போ ஆண்டவர் இங்கே வந்து நினைப்பூட்டினார் எனக்கு, வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவோடு பழகும் போது இந்த தீர்க்கதரிசனம்லாம் எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இதில் நிறைய தீர்க்கதரிசனம் நிறைவேறலை, இனிமேல் நிறைவேறும். இன்றைக்கி வந்து ஆண்டவர் எனக்கு உங்கள் மூலமாக நினைப்பூட்டினார். யாருக்கு புரியுது சொல்கிறது? அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னதெல்லாம் என்ன பழசு, எனக்கு ஆண்டவர் முன்னாடியே பேசின ஒரு காரியங்கள். அவங்க பொய் சொல்ல, she said எல்லாம் பியூட்டிஃபுல் தீர்க்கதரிசனம். பட் எல்லா தீர்க்கதரிசனம் எனக்கு ஓல்டாக இருக்குது, எதுவும் நியூவாக இல்லை. எனக்கு நினைப்பூட்டுகிறார் ஆண்டவர். ஆவியானவர் அப்போ தான் அடிக்கடி நமக்கு நினைப்பூட்டுவார். நான் இப்படி ஒன்று அழைத்திருக்கேன், இங்கே போகணும், இது செய்யணும், ரொம்ப அழகாக நினைப்பூட்டுவார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆவியானவர் மட்டும் நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ரொம்ப பியூட்டிஃபுல். ஒரு இன்ச் கூட மூவ் பண்ண மாட்டீங்க. நிறைய மக்கள் பரிசுத்தாவி பெறுவதற்கே கஷ்டப்படுறாங்க. பரிசுத்தாவி இல்லாமல் பரலோகம் போக முடியாதுன்னு பைபிள் சொல்லு. ஏன்னா அவர் தான் நம்மளை தூக்கி சுமந்து செல்கிறார், அவர் தான் நம்மளை பறக்க வைக்கிறவர். நிறைய மக்கள் அதுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய சபைகள் இல்லை, பரிசுத்தாவியார் பெற்றுக்கொள்வதற்கே மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா வராங்க, சும்மா போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போகணும், ஒரு காணிக்க போகணும், சும்மா கேட்கணும் வார்த்தை, அப்படியே மறந்து அப்படியே போயிடணும். அப்படி தான் இருக்கிறோம் நம்ம. உலகத்தோடு வாழணும். எல்லாருமே உலகத்தோடு தான் வாழ்கிறோம். நம்ம எல்லாருமே எங்கே இருக்கோம்? உலகத்தில் தான் இருக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. நாங்கள்லாம் என்னென்ன வாழ்க்கையை வாழ்கிறோமோ அதே வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்கிறீங்க. ஏன்னா நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாழ்கிறோம், நீங்கள் கேட்காம வாழ்கிறீங்க, அவ்வளோதான் விஷயம். அது ஆலோசனை ரொம்ப முக்கியம். அதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசகராக நம்ம கையில் கொடுத்துருக்கார், நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்ல, இதை செய்யாத, இப்படி போ, இதையும் இதை செய்கிற. அவர் உள்ள வந்து ப்ராம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த ரைட்டில் போகிற, லெஃப்டில் போ. எனக்கு எவ்வளோ வாட்டி இது டைரக்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ வாட்டி. நீ இப்படி போகாத, அங்கே ரஷ் இருக்குது, கூகுள் மேப் மாதிரி சொல்லுவார், அங்கே உனக்கு ரஷ் இருக்குது, லெஃப்டில் கட் பண்ணி அந்த ரூட் எடு, அப்போ தான் நீ போய் சர்ச்சுக்கு போய் சேர முடியும். பரிசுத்த ஆவியானவர் கவுன்சிலர், அவர் நம்மளை ஆலோசகர், நம்மளை நடத்துகிறவர். அதனால தான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கோங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். குதிக்கிறதுக்கோ கீழே ரோல் பண்ணுறதுக்கோ கை தட்டுறதுக்கோ அல்ல, உன்னை நடத்துவதற்கு, உன் வாழ்க்கையில் உயர்வதற்கு, உன் குடும்பம் உயர்த்தப்படுவது, உன் பிள்ளைகள் உயர்த்தப்படுவதற்கு, நீ ஒரு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உனக்கு பரிசுத்த ஆவியான 100% தேவை. அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்த முடியும், தேவைகள் முடியும். எவ்ரி இயர் நான் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் மார்னிங் வந்து பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு இப்போ ஃபுல் டைட் ஷெட்யூல் இருக்கிறதுனால என்னால் வர முடியல. நான் ஒரே ஒன்று இந்த சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரே டேட் விட்டுட்டேன். அதான் நம்ம இந்த நாள். அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த டேட்டை நான் ஏன் விட்டேன், யாருக்கும் கொடுக்கலையே. அப்படி தான் என் மனசு சொல்லு, இங்கே நீ போகணும். அப்போ தான் இங்கே நான் போகணும் வச்சுருந்தேன் டேட்டு. அப்போ நான் கேட்டேன் பாஸ்டர்கிட்ட, வாங்கினா அது வந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய காரியங்களிலே எல்லாத்தையும் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை வாசிப்போம். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆலோசனை எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க, சரி, ம் ம் ஆ ஆ ம் 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 ஆ பாருங்க, ரொம்ப தெளிவாக 2 பேர், லோத்தும் ஆபிரகாமும் ஒருமையாக வந்தாங்க. ஆபிரகாம் அழைத்த தேவன் ஆபிரகாமோடு லோத்து இருந்ததுனால லோத்தையும் ஆசீர்வதித்தார். அழைத்தது ஆபிரகாம் மட்டும், கூட வந்தது லோத். நானும் வரட்டா அப்படின்னு வான்னு கூப்பிட்டுக்கிட்டார்.
இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது லோத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அதான் நான் சொன்னேன், சபைக்குள்ளே ரொம்ப சேர்ந்துட்டிங்கன்னா சபையை ஆசீர்வதிக்கும் போது உங்களையும் ஆசீர்வதிப்பார். சில பேர் கட்சியில் போய் சேருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கட்சியில் அவங்க ஆசீர்வதிப்பாங்க, நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், பார்த்துருக்கீங்களா? அவங்க வீடை விற்று செலவு பண்ணுவான், ஆனால் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு போஸ்டர் கொடுத்து வச்சுக்கப்பா அப்படின்வாங்க, ஆனால் அவங்க மேலே ஏறிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க குடும்பம் போய்கிட்டே இருக்கும் மேலே. நம்ம அறிவில்லாத ஜனங்க அவர் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க, அந்தஸ்து வேணும் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் போகிறது தப்பு கிடையாது, அது உங்களோட விருப்பம். பட் ஆனால் ஆண்டவரோடு வரும்போது ஆபிரகாம் லோத்து வரான், லோத்து அழைக்கப்படலை, ஆனால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவனோட ஷேர், அவனோட பிளெஸிங் யாருக்கும் வந்துச்சு? லோத்துக்கும் வந்துச்சு. இப்போ லோத்தோட மக்கள் என்ன ஆயிட்டாங்க? பழகிட்டாங்க. இவனோட மக்கள் இவனோட சொத்து பெருகிச்சு. ஒன்று உள்ள இருக்க சர்வன்ஸுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? வேலைக்காரருக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? ஆபிரகாம் வேலைக்காரர்களும் லோத்துன்னு வேலைக்காரர் என்ன ஆயிட்டாங்க? சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை இல்லை. ஒன்று ஆபிரகாம் கூட்டு லோத்தை சொல்கிறான், நீனும் பெருகிட்டேன் நானும் பெருகிட்டேன், நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சு வேற காலம் ஆயிடுச்சு, நீ பிரிஞ்சு போ அப்படி சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிற 9 10 வசனங்கள் வாசிங்க. ஆ ஆ ம் 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 ஆ ம் ஆ எகிப்து தேசம் பாருங்க. ஆபிரகாம் சொல்கிறான், உனக்கு முன்னாடி தேசம் இருக்கு, நீ எதில் வேணா போ, நீ லெஃப்டில் போனால் நான் ரைட்டில் போ, நீ ரைட்டில் போனால் நான் லெஃப்டில் போய்க்கிறேன், நீ ஜஸ்ட் ஆப்போசிட்டாக போய்க்கலாம். ஏன்னா ஓன் ஜனங்களும் என் ஜனங்களும் பெருக்கிட்டாங்க, உன் வேலைக்காரன் என் வேலைக்காரன் இனிமேல் பார்த்துக்கூடாது, வி ஷுட் பி செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லும் போது லோத்து கண்ணில் ஏறி பார்க்குறான். பார்த்தா ஜோவார் போகிற வழி, சோதோம் குமாரா வழியில் எப்படி இருந்துதான்? அது கார்டன் ஆஃப் வீடன் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ பச்சை பச்சையாக செழிப்பாக இருந்துச்சான். லோத்து ஃபஸ்ட்டு பார்க்குறான், அப்படியா பியூட்டிஃபுல், இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனான். சோதோம் குமாருக்கு போயிட்டான். ஆனால் சோதோம் குமாராவை அழிக்க போகுது யார்? தேவன். அது ஆண்டவருக்கு தான். அவன் யாரை கேட்டுக்கிட்டான்? ஆண்டவர் கேட்டு போனானா? யாரை கேட்டு போனான்? அவன் கண்ணை கேட்டு போனான். கண்ணு ஆலோசனை கொடுத்துச்சு, சூப்பராக இருக்கு பார். சில பேர் நம்ம பார்த்தோம், சூப்பராக இருக்காங்கல்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அவன் உள்ள தெரியுமா? அவனுக்கு உள்ள தெரியுமா? பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறாங்க, அப்படியே பின்னாடியே போவான். ஐயோ பரிதாபம். அப்படியே கண்ணை பார்ப்போம். பார்த்தான் யாரு? லோத்து. பார்க்குறான், சூப்பராக இருக்கு, ஜோவாருக்கு போகிற வழி சூப்பர், சோதோம் குமாராவில் போய் சேர்ந்துடலாம், அங்கே செழிக்கலாம். செழிச்சானா? ஆண்டவர் ஆபிரகாம் இருந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்தான். அவன் ஆலோசனை எங்கேருந்து வந்துச்சு? கண்ணிலேருந்து வந்துச்சு. உன் கண்ணிலேருந்து ஆலோசனை வரக்கூடாது, உன் உள்ளத்துலேருந்து ஆலோசனை வரணும். உள்ள யார் ஆலோசனை கொடுக்கணும்? ஆவியானவர் கொடுக்கணும். அப்போ தான் நீ பார்க்குற இடம் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அது உனக்கு ஆசீர்வாதத்தை தரும் ஆவியானவர் சொல்லும்போது. யாருக்கு புரியுது? இன்னொரு வசனத்தை ஆபிரகாம் யார்கிட்ட ஆலோசனை கேட்டான்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள். ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஆ பாருங்க. ஆ ஆ ஆபிரகாமுக்கு ஆலோசனை கொடுத்தவர் யார்?
தேவன். லோத்துக்கு ஆலோசனை கொடுத்தது யாரு? அவன் கண்கள். ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் பார்த்து, நீ பாரு, உன் கண்ணு இழகுமா பார். இப்போ அவன் பார்க்கும்போது என்ன இருக்கு? பார்க்கும்போது என்ன இருக்குங்க? தூளாக தான் இருக்கு, டஸ்ட். ஆபிரகாம் பார்த்தது வெறும் மணல், பாலைவனம். லோத்து பார்த்ததோ என்ன? ஏதேன் தோட்டத்தை போல, எகிப்து தேசத்தை போல இருந்தது. முடிவு எப்படி இருந்தது? ஆலோசனை யார்கிட்ட இருந்து வரணும்? தேவன் கிட்ட இருந்து வரணும். சின்ன வயசுல எனக்கு ஆலோசனை ஆண்டவர் தான். என்ன செஞ்சாலும் ஒரு சட்டை வாங்கி போனால் கூட நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் போவேன். எனக்கு அருமையான கலர் கொடுங்க ஆண்டவரே. எதுவுமே கார் வாங்கினாலும் சரி, அவர் சொல்கிற கலர் தான், அவர் சொல்கிற வண்டி தான். பேசுவாரா? நீ பேசிப்பார். ஒரு நண்பன் பேசுவது போல தேவன் உன்னோட பேசுவார். ஆஸ் அ ஃப்ரெண்ட் டாக்கர் டு த ஃப்ரெண்ட். ரொம்ப அழகாக பேசுவார், சிம்பிளாக பேசுவார். ஒரே வாட்டி தான் பேசுவார், 2 வாட்டிலாம் பேச மாட்டார். அதுக்குள்ளே நீ புரிஞ்சுக்கணும், புத்திசாலியாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு வாழ கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் கவலையே இல்லை. அவர் ஆலோசனை சொல்லலாம், நீங்கள் தானே சொன்னீங்க, தைரியமாக சொல்லலாம். லோத்து பார்த்த ஆலோசனை வேற, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆனால் ஆபிரகாமுக்கு சொன்னது, நீ உன் கண்களை ஏறெடுத்து பாருன்றார். யாரு? தேவன். லோத்துக்கு ஆபண்டவர் இல்லை, ஆபிரகாம் கூட இருந்ததுனால லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். எனக்கு நிறையா போதகர் தெரியும். ஏஜி சர்ச்சில் இருக்க சில போதகர்கள் பாஸ்டர் மோகனோடு இருக்கும்போது நல்ல பாட்டு பாடுவாங்க. அந்த சர்ச் பெரிய சர்ச்சுனால எல்லாம் அவங்களுக்கு நல்ல பிலீவர்ஸாக இருப்பாங்க, நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த பாஸ்டர்ஸுக்கு. உடனே அந்த பாஸ்டர் நினச்சிப்பார், நமக்கு நிறைய டீம் வந்துடுச்சு, எங்கே ஏஜி சர்ச்சில் நிறைய டீம் நம்ம சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சைடில் போய் ஒரு சர்ச்சை ஆரம்பிப்பார். சொன்ன பாஸ்டர்ஸ் எல்லாம், சொன்ன விசுவாசிகள் எல்லாம் அந்த 2 வாரம் 3 வாரம் அந்த சர்ச்சில் போய் உட்காருவாங்க. வித்தின் 2 மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா எங்கே வந்துடுவான்? பேக் டு தட் ஏஜி சர்ச். அப்புறம் அவர் தனியாக விடப்படுவார். போகும்போதே கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. எப்பா, நீ இங்கே இருக்கிறதுனால தான் உனக்கு ஆசீர்வாதம், இங்கே இருக்கிறதுனால தான் உனக்கு பெரிய வித்தியாசம் காணப்படுது, நீ போகாத, வேண்டாம். இல்லை, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரியா, நான் போகிறேன் அப்படின்னு போனார். எங்ககிட்ட ஒருத்தர் இருந்தார், சங்கீதரசன் அவர் பேர். 100 பாட்டு எழுதி வச்சிருந்தார். ஆண்டவர் ரொம்ப திட்ட தெளிவாக சொல்கிறாரு, அவர் போகிற சர்ச்சை விட்டு போக விடாத, அவர் ரொம்ப கஷ்டப்படுவார், அவனை போக விடாதன்னு என்கிட்ட சொல்கிறாரு. முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறார். நான் அவருக்காகவே ஒரு கூட்டம் கூட்டினேன். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் சர்ச்சை விட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, சர்ச்சை விட்டு இல்லையா, நான் போகவே மாட்டேன் ஆனார். நான் சொன்னேன், சர்ச்சை விட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன், இந்த வாரம் சர்ச்சை விட்டு போகிற, ஆண்டவர் உனக்கு வான் பண்ணுறாரு, சர்ச்சை விட்டு போனால் ரொம்ப கஷ்டப்படுவேன் சொன்னார். ஐயா, நான் போகவே மாட்டேன் ஆனார். ஆனால் அவர் பிளான் பண்ணிட்டார். ஆண்டவர் எங்களுக்கு சொன்னது அவர் நினச்சிக்கிட்டு தான் நான் விளையாட்டுக்கு சொல்கிறது. நான் சொன்னேன், உனக்கு ஏதாவது வீடு வேணுமா, ஒரு சின்ன வீடு வேணுமா கட்டித்தரோம், உனக்கு சம்பளம் வேணுமா சம்பளம் தரோம், ஆனால் குடும்பத்தை விட்டு போகாத, நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இல்லை, ஆண்டவர் திருவள்ளூருக்கு போக சொல்லிட்டாரு. என்னங்க சொன்னார்? திருவள்ளூர் ஊழியத்துக்கு போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இல்லை பிரதர், நீங்கள் ராங்காக சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாங்கள் எல்லாம் ஒரு 4 பாஸ்டர்ஸ் சொன்னோம், வேண்டவே வேண்டான்னு. இல்லையா, சரி போயிட்டார். ஏன் போனார்னா, போன பிறகு தான் தெரியும், நிறைய கடன் வாங்கிட்டார் அவர், எக்கச்சக்க கடன் வாங்கிட்டார். அதனால தான் போயிட்டார். அவர் போன பிறகு ஒவ்வொரு கடன் வாங்கினவெல்லாம், சார் ஐயா அவர் இல்லையா, அவர் போயிட்டார், எங்கே போயிருக்காரு, எங்களுக்கு திருவள்ளூர் போயிருக்கேன்றார், எங்களுக்கு தெரியாது. ஐயோ, எனக்கு இவ்வளோ 1 லட்ச ரூபாய் தரணும், இன்னொருத்தர் 2 லட்ச ரூபாய் தரணும். இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் போனார். கடன் வாங்கிட்டு எல்லா கடன்காரன் கேட்குறான், அதனால போயிட்டார். போயிட்டு என்ன செஞ்சார்? ரோட்டில் படுத்தார், ஆட்டோ ஓட்டினார். பிள்ளைகள் எல்லாம் சிதறி போயிட்டாங்க.
நான் ஒரு வாட்டி பார்த்து கூப்பிடணும்னு நினச்சேன், அவர் பார்க்கவே இல்லை. நீ இனிமேல் அவர் காணாது இருப்பான்னு சொன்ன மாதிரி பார்க்கவே இல்லை. ஆலோசனைகள் அவர் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட சொல்கிற 2 நாளைக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லி போக வேணாம். அப்பயும் சொன்னா நான்லாம் போக மாட்டேன் அந்த சர்ச்சை விட்டுனார். 2 நாளில் 3 நாளில் போயிட்டார். ஆலோசனைகளை கேட்க முடியாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு வந்தாராம். நான் பார்க்கல, ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைகள் என்னை விட்டு போயிட்டாங்க. என் பிள்ளைங்க நான் சொல்கிறத கேட்கறது கிடையாது. ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 22:1-3 வசனங்களை வாசிப்போம். ஆ ஆ ம் ம் ஆ பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றார், உன் மகனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடு. ஆபிரகாம் யார்கிட்ட ஆலோசனை கேட்டான் பலியிடுறதுக்கு? யார்கிட்டையும் கேட்கல. பிகாஸ் இட்ஸ் அ கமாண்ட் ஃப்ரம் காட். தேவன் கிட்டேருந்து வந்த கட்டளை. அவன் மனைவி கிட்ட போய், சாராள் கிட்ட போய் கேட்டிருந்தா, பையன் ஆண்டவர் பலியிட கேட்டாரு, கொடுத்துடலாமா? என்ன சொல்லுவார் சாரா? திட்டு நைட்டாக குழந்தைய மறைச்சி வச்சிருவா. ஆனால் அவனுக்கு 14 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவனுக்கு இஸ் மோர் தென் 17 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. யார்கிட்டையும் கேட்கல. ஈசா கிட்ட கேட்டாரா? இல்லை. வேலைக்காரங்கிட்ட சொன்னாரா? இல்லை. தேவன் ஒன்று ஒரு மனுஷனுக்கு சொன்னால் நீ யார்கிட்டையும் கவுன்சில் பண்ண கேட்க தேவையில்லை, தைரியமாக செய்யலாம். ஆனால் சில மக்கள் அதை தூக்கி போய் கவுன்சில் கேட்பான், அதை தூக்கி போய் ஆலோசனை கேட்பான். அது அவனுக்கு ஒன்றும் வேலை செய்யாது. ஆபிரகாம் தேவனுக்குள்ள வளர்ந்தவனாக இருந்தான், விசுவாசத்து தகப்பனாக இருந்தான், தைரியமாக செஞ்சான். மகனை பலியிட்டான், கத்தி வச்சு குத்த போனான். அப்பொழுது தேவன் சொல்றார் அவனை பார்த்து, வாசிங்க அதே 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு தெரியாதா ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று? 75 வயதிலிருந்து தேவனோடு இருக்கிறான். தெரியாத ஆண்டவருக்கு? ஆனாலும் he wants to check, he wants to test. உன்னை ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் நீ யாருன்னு. ஆனாலும் ஆண்டவர் உன்னை என்ன செய்வார்? சோதித்து. இப்போ தங்கத்தை போய் ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா என்ன செய்வான்? உழைச்சி பார்ப்பான். அந்த தங்கம் அவனுக்கு தெரியும் தங்கன்னு, பார்த்தவொன்னே தெரியும். ஆனாலும் அவன் வேலை என்ன செய்யுது? உழைச்சி பார்க்குறது. அதே போல் தேவனுக்கு நல்லா தெரியும் ஆபிரகாம் பயந்தவன். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆபிரகாம் நான் சொன்னால் கேட்பான். ஆனாலும் தேவன் என்ன செய்கிறாரு? அவனை சோதிக்கிறார். ஏன்னா அவனை செல்வ சீமானாய் மாற்றுவதற்கு தேவன் அவனை சோதிக்கிறார். அவன் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கல, அவன் தேவன்கிட்ட தான் ஆலோசனை. இன்னொரு ஒரே ஒரு ஆளை சொல்லிட்டு நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை துர்மூலமாக்கி தீர்மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியா அனுப்பினார். 24ஆம் வசனம். இப்போ பாருங்க, சாமுவேல் சொல்றார் சவுலுக்கிட்ட, நீ சின்னவனாக இருந்தபோது ஒன்றுமில்லாதவனை வைத்து தேவனோட உயர்த்தி ராஜாவாக வச்சார். ஆனால் நீ அவரோட சத்தத்தை கேட்காம
ஓ இஷ்டப்படி செய்கிற அப்படின்னு சொன்னபோது சவுல் திருப்பியும் சாமுவேலை பார்த்து, நான் தேவனுக்கு மனுஷர்களுக்கு பயந்து ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பாக நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் செய்துட்டேன். 26 28 வசனங்களை வாசிப்போம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் இனிமேல் திரும்பி வரமாட்டேன் சவுல், நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், பாருங்க, ஆண்டவர் ரொம்ப தெளிவா சவுல் கிட்ட சொல்றார், நீ என்கிட்ட நான் சொன்னதை நீ செய்யாதனால, நான் கொடுத்த ஆலோசனைப்படி நடவாமனால ஆண்டவர் என்னை உன்னை விட்டு போக சொல்றாரு. சாமுவேல் போறார். போகும்போது சட்டையை பிடிச்சி சால்வை பிடிச்சி கிழிச்சிட்டான். கிழிச்சோன்னு சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறான், உன் ராஜ்யபாரம் உங்ககிட்டருந்து எடுத்துக்கொள். எப்படி நீ கிழிக்கப்பட்டதோ அதே போல் உன் ராஜ்யபாரம் உங்ககிட்டருந்து எடுத்து உன் தோழனுக்கும் அவருக்கு பிரியமானவனுக்கும் தேவன் அந்த ராஜ்யபாரத்தை கொடுக்கிறார் என்று தெளிவாக சொல்லுகிறார். தேவன் சவுலை விட்டு வெளியில் போயிட்டார், சாமுவேலை வெளியில் அனுப்பிச்சிட்டார். இப்போ எங்கே இருக்கிறான்? ராஜாவாக தான் இருக்கிறான். யார்? சவுல் ராஜாவாக தான் இருக்கிறான். இவ்வளோ நாள் சாமுவேல் கூட இருந்தால் ஆலோசனை கொடுப்பதற்கு. ஆலோசனை கேட்குற மாதிரி கேட்பாங்க, ஆனால் செய்ய மாட்டான். நிறைய பேர் இருக்காங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, பாஸ்டர்கிட்ட, ஐயா நாங்கள் இப்படி செய்ய போகிறோம் அப்படி செய்ய போகிறோன்னுவாங்க. ஐயா பாஸ்டருங்க ஐயா நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. எல்லா ஆலோசனை இந்த சைடில் கேட்டு இந்த வெளில போகும்போது இந்த காலில் விட்டுட்டு போய்கிட்டே இருந்து அவங்க படி செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கேட்ட ஆலோசனை கேட்டு செஞ்சு மாட்டி அப்புறம் திருப்பி வந்தேன். நான் சொன்னதை செய்யலையே, ஏன் என்கிட்ட திருப்பி வரீங்க? நாங்கள் திருப்பி பண்ணிட்டோம்யா, தெரியாமல் பண்ணிட்டோங்க. திருப்பி சொன்னால் கூட நீங்கள் கேட்கவா போகிற? எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. இப்படி ஒரு எண்ணம் வரும், அப்படி ஒரு எண்ணம் வரும், இப்படி ஒரு எண்ணம் வரும். அதை உனக்கு டைவர்ட் பண்ண தெரியாது, அதை கவுன்சிலிங் பண்ண தெரியாது உனக்கு. அப்போ நாங்கள் சொல்கிறதாச்சும் நீ கேட்கணும். உனக்கு தான் முடியலன்னா நாங்கள் சொல்கிறதாச்சும் கேட்கணும். அப்புறம் ரொம்ப சொந்து போய் இருந்ததெல்லாம் இழந்து இந்த லெவல் முன்னாடி இங்கேருந்து இருப்பாங்க, ஆண்டவர் உயர்த்தியிருப்பார். திருப்பி அங்கேருந்து திருப்பி இதே லெவலில் வந்து இதே இடத்துக்கு வந்து அதே இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஆலோசனை இல்லை. இப்போ ராஜாவாக இருக்கிற சவுலுக்கு ஆலோசனையே இல்லை. என்ன செய்யுதுன்னு புரியலை. ஆலோசனை செய்தான் யுத்தம் பண்ணணும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15-17 வசனம். 1 சாமுவேல் 28 15-17. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். பாருங்க, சாமுவேல் இறந்து போயிட்டான். இப்ப அந்த முன்னாடி பாரடைஸ் என்பது பூமி கீழே இருந்தது. இப்போ யாரும் எழுப்ப முடியாது தேவ பிள்ளைகளை. அந்த காலத்தில் பிசாசுக்கு எல்லா அதிகாரம் இருந்தது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிசாசு தலையை நசுக்கி அவங்ககிட்ட ஆதாம் கொடுத்த அதிகாரத்தில் திருப்பி பிடுங்கி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இப்போ முன்னாடி பாரடைஸ் என்பது பூமி கீழே இருந்தது. எல்லும் பூமி கீழே இருக்கு. இப்போ எல்லு கீழே தான் இருக்கு. இப்போ பாரடைஸ் மேலே போயிடுச்சு. இப்போ அதுக்கு நியூ கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொல்லக்கூடியதாக மாறிடுச்சு. இப்போ இந்த பாரடைஸில் யார் இருக்கா? சாமுவேல் இருக்கிறார். இந்த விச்சுக்கு அதிகாரம் இருந்தது அவங்களை எழுப்பதற்கு. ரியலாக வந்து சாமுவேல் தான். அதனால சாமுவேல் சொல்கிறாரு, நான் என்னையே நீ எழுப்பின, இப்போ உன்னை விட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக படிங்க, 17 வரைக்கும் படிங்க. நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், பெலிஸ்தீர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை தள்ளிவிட்டார். இப்ப வர்றதில்லை, கிடையாது. சொப்பனமும் பேசுறதில்லை, தீர்க்கதரிசனமும் பேசுறதில்லை என்கிட்ட ஆண்டவர். ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும் படிக்குதா உங்களை அழைப்பித்தேன் என்றார்.
புரிஞ்சுதா? செத்துப்போன சாமுவேல் எழுப்பினான் ஈவில் ஸ்பிரிட் மூலமா. அப்ப சாமுவேல் என்ன பதில் சொல்கிறார்? அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்கிட்ட ஏன் கேட்பானே? ரொம்ப அழகா சொல்வாரு, நீனும் உன் பிள்ளைகளும் மரித்து போவீர்கள், வெகு சீக்கிரத்தில் என்னோட கூட நீ இருப்பென்ற. அதே மாதிரி அந்த யுத்தத்தில் அவன் மரித்து போகிறான். முன்னாடி ஆலோசனை கொடுத்த சாமுவேல் அவன் கூட இல்லை. முன்னாடி ஆலோசனை கொடுத்த பரிசுத்த ஆவியான உதவி செய்யலை. சொப்பனங்கள் கிடையாது, தரிசனங்கள் கிடையாது, வார்த்தைகள் கிடையாது. இப்போ அவனால் ராஜ்யத்தையும் அவனால் பண்ண முடியும். யுத்தத்துக்கு போகலாமா, யுத்தத்துக்கு போக கூடாதா என்றெல்லாம் ஒன்றுமே தெரியல. இப்போ யார்கிட்ட? சவுலுக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஆலோசனை இல்லைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எண்ணங்கள் அதிகமாக உன் வாழ்க்கையில் வரலாம். அந்த எண்ணங்கள் எது கரெக்டுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாததுனால் தேவ வார்த்தை உனக்கு இருக்கு, அல்ல தியானம் பண்ணி கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அப்படி ரெண்டும் உங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னா உங்களுக்குள்ள ஒரு போதகர் இருக்கார், போதகர் மனைவி இருக்காங்க, சபை இருக்கு. அதுக்கு தாங்க சபை. சபை என்பது குட்டி பரலோகம். இதில் நல்லா இருந்தீங்கன்னா பரலோகத்தில் கட்டாயம் போய் சேர்ந்துடுவீங்க. சபையோடு ரொம்ப அட்டாச் ஆகிருந்தீங்கன்னா பரலோகத்தோடு ரொம்ப அட்டாச் ஆகிடுவீங்க. நிறைய மக்கள் சபையை விட்டு ஓடுறாங்க. ஏன் தெரியல? நான் 18 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு இப்போ 60 வயதாகுது. என்றைக்குமே சபையை விட்டு போனதே கிடையாது. எப்படியும் சபைக்குள்ளேயே நான் இருப்பேன். அருமையான சகோதரன் சகோதரி, ஆலோசனை உனக்கு வேணும் வாழ்க்கையில் உயர்வதற்கு. ஆலோசனை உனக்கு வேணும் வாழ்க்கையில் நீ செழிப்பதற்கு. ஆலோசனை உனக்கு வேண்டும் நிம்மதியாக வாழ்வதற்கு. அந்த ஆலோசனை ஒருவர் தான் உனக்கு தர முடியும். தேவ வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவரும் உனக்கு தர விரும்புகிறார். அந்த ஆலோசனை கேட்டு உயர்ந்து வாழ். உன் இஷ்டப்படி ஓடாதே, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாய். உன் சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் உண்டு, கெட்ட சிந்தனைகள் உண்டு. உன்னை உயர்த்துகிற சிந்தனைகள் உண்டு, உன்னை அழிக்கிற சிந்தனை உன்னையே அழிச்சிடும். அதனால் உங்களை யோசித்து பாருங்கள். ஆலோசனை பண்ணி யுத்தம் பண்ணுங்க. ஆலோசனையோடு வாழ்க்கையை நடத்துங்க. நல்ல ஆலோசனை பண்ணி யுத்தம் பண்ணு. வாழ்க்கையில் வருகிற யுத்தங்கள் ஒவ்வொன்றையும் நல்ல யோசனை மூலமாக வென்று உயர்ந்துருங்க. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள என் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனை நாங்கள் கேட்டு அதுபடி நடக்கிறவங்களாக எங்களை மாற்றிக்கொடுங்க. உங்கள் நாமம் உயர்ந்திருப்பதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரங்களை நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்து உயர்த்தி கொடுங்க. துதி ஞான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.